தாவீது வாயை திறந்து எனக்கு ஒரு வீட்டை கட்டுங்க, என் குடும்பத்தை நிலைக்க பண்ணுங்கன்னு கேட்கல. தாவீதை பொறுத்த வரைக்கும் அந்த காலெல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் யார் என்பதை பாருங்கள். அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். எதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் தெரியுமா? உனக்கு சில நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறதுனால. ஆண்டவர் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு உன்னை நீங்களாக்கி உன்னை இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணவே போறார். நம்ம எங்க ஸ்டாப் பண்றோமோ அங்கதான் அவர் ஸ்டார்ட் பண்ணவே போறார். இனி எது நடக்காது நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அவர் அஸ்திபார கல்ல போடவே போகிறார். எனவேதான் இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அந்த தலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். இனி அதனாலதான் நம்ம தாவீது மனசுல இருந்த காரியம் இது, ஜெபத்துல இருந்த காரியம் இல்ல, ஜெபத்துல வைக்கல. ஏன்னா இனி நடக்காது. 99 வயசுல ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன தருவீர்னு கேட்கல. ஏன்னா ஆபிரகாம் நினைச்சிட்டான் இனி நடக்காதுன்னு. ஆமென். சில காரியத்தை நம்ம மனசுல வச்சிருக்கிறோம், ஆண்டவர்கிட்டே வைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம சொல்றோம் இனி நடக்காது, இனி வாய்க்காது, இனி கிடைக்காது, இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம மனசுல இருக்கிற காரியத்தை ரீட் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர், ஆவி தியங்கும் போதே பாதை அறிந்திருக்கிற கர்த்தர். இது தாவீதுக்கு மனசுல இருக்கிறது. ஆனா தாவீதை பொறுத்த வரைக்கும் இனி எங்க அதெல்லாம் காலம் போச்சே, அதெல்லாம் வயசு போச்சே, இனி எங்க இப்படி காலம் போச்சு வயசு போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? யாராவது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அவர் யார் தெரியுமா? எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நிரந்தர தீர்வு அலைச்சல்களுக்கு, என் அலைச்சல்களுக்கு நிரந்தர தீர்வு. ஒரு விசை கைகளை உயர்த்தி, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அலைச்சல் இருக்கிறது என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே தாவீதுக்கு அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தது போல இனி அவன் அலையாதபடிக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தது போல என் வாழ்க்கையிலோ கர்த்தாவே நீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீரப்பா, எண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே நீர் அறிவீரப்பா, நீர் அறிவீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த 2 பாயிண்டை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 2வது, கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. ஏசாயா 30:19. ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே அவர் மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. நெடுநாள் ஒரு காரியத்துக்காய் அழுது கொண்டிருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அந்த காரியத்தை குறித்து இனி அழுகை வராதபடிக்கு கர்த்தரால் அந்த காரியத்தை களிப்பாய் மாற்ற முடியும். ஆமா, இன்னைக்கு இந்த காரியத்தை விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியில சொல்லி கொண்டிருப்பது. ஆமென். ஆண்டவரால மட்டும் ஒரு நிரந்தர தீர்வை தர முடியும். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமா இருக்கிறதா? நீங்க எதை நம்பணும் தெரியுமா? இந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஆமென். சில கண்ணீர் பாருங்க, நம்ம அழுவோம், கொஞ்ச நாள் அழுகை இல்லாம இருக்கும், மீண்டும் அழுக வரும். இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இப்படிதான் இருக்கிறது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் வரைக்கும் எப்போ அழுக வரும்னு தெரியாது. அது சில நேரத்தில் சில டைம் வந்து இந்த கம்பெனில எல்லாம் ஷிஃப்ட் வச்சு டியூட்டி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மாசம் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னா அடுத்த மாசம் டே ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய ஒரு ஷிஃப்ட் வச்சு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சர்ச்சில் வந்தா ஒரு மாசம் அழுக வரும், அடுத்த ஒரு மாசம் சர்ச்சில் அழுவ மாட்டோம், வீட்டில் அழுவோம். சில நேரத்தில் காலையில் அழுவோம், சில நேரத்தில் நைட் இருந்து அழுவோம். நம்ம லைஃபை திரும்பி பார்த்தா ஷிஃப்ட் வச்சுதான். ஆமே, கண்ணீரின் பள்ளத்தாக்க நம்ம இன்னும் கடக்கலைன்னு அர்த்தம். கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கிறோம். கொஞ்சம் அந்த நல்ல வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஒரு மேகம் வந்து அந்த சூரியனை மறைக்கும் பாருங்க. அப்போ கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு நிழல் கிடைக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த மேகம் பாய் சொல்லிட்டு போயிடும். அப்போ திடீர்னு அடுத்த வெயில் திரும்பியும்
அடிக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதோ நிழல் வந்துட்டு திரும்ப ஒரு வெயில் அடிக்கும் தெரியுமா? அசாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதே சூட்ல தான் இருந்தோம், அதே சூட்ல தான் இருந்தோம், வேற ஒண்ணும் இல்லை. அசாமில் போய் 3 வருஷம்லாம் இருக்கல, 3 நாள் தான் இருந்தேன். 3 நாள் நல்ல குளிர், மழை, பெரிய பிளாங்கெட்லாம் போட்டுட்டு மூடிட்டு தான் தூங்க முடியும். வந்து 3வது நாள்ல அதே வெயில் தான் தொடர்கிறது. ஆனா வந்து இறங்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி தாங்க முடியும். ஏன்னா கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? ஒரு குளிர் கிடைச்சது. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே வெயில், அதே தாக்கம். இதே போல இது தாண்டது வர அப்போ ஒரு நிரந்தர கண்ணீருக்கு பதில் கிடைச்சது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவன் புருஷன் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல சிஸ்டர், இப்போ அவர் அடிக்கல, இப்போ நான் தான் அடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அப்படியே போகுது. திருப்பியும் பிரச்சனை வரும். சிலருக்கு சில வியாதி டிசம்பர்ல தான் வரும், பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. இங்க ஆண்டவர் நீ அழுது கொண்டிராயின்னு சொல்லாம இனி என்கிற ஒரு வேர்டு அங்க கொண்டு வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நீ எதுக்கு இத்தனை காலம் அழுதாயோ அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கர்த்தர் தந்து விட்டார். ஆகார் வந்து என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. அதன் பிறகு ஆகார் வாழ்நாள் ஃபுல்லா எதுக்கு அழல தெரியுமா? தண்ணீருக்கு அழல. அதனாலதான் ஆண்டவர் வந்து நிரந்தர தீர்வு என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு அவன் துருத்தி அல்ல தரப்போகிறது, அவன் துறவை தரப்போகிறான். ஆமென். ஆபிரகாம் கொடுத்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஒரு தீர்வை கொடுக்கிறான், கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறான். ஆபிரகாம் துருத்தியை கொடுத்தான், ஒரு 3 நாளைக்கு ஓடும். ஆண்டவர் வந்து துறவை கொடுக்கிறான். இன்னைக்கு அந்த துறவுல தண்ணி வந்துட்டு தான் இருக்கிறது. என் கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கண்ணீர் என்றாலே நமக்கு நினைவில் முதல்ல வரக்கூடியது ஒண்ணு ஆகார், இன்னொன்னு யாரு தெரியுமா? அண்ணா. என்ன அழகா சொல்றீங்க, அண்ணாள். அப்போ அந்த பேதுரு தாவீது அழுததெல்லாம் உங்களுக்கு கண்ணிலே வராது, அப்படிதானே? அவங்களுக்கு பெண்கள் தான் வரும், நமக்கு அவங்கள தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமென். இந்த அன்னாளை நீங்க பாத்தீங்கன்னா அன்னாளுடைய கண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும், இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, வருஷந்தோறும். அப்போ 1-2 நாட்கள் அல்ல, அன்னாளின் கண்ணீர் என்பது வருஷந்தோறும். அவன் வந்து என்ன செய்வான்? அவளுக்கு அதிக பங்கு கொடுப்பான். அதை யார் மனமடிவாக்குவான்னா பெனினாள் மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 1 மாசம் 2 மாசம் காரியம் அல்ல, வருஷந்தோறும். குறையாம 10 to 15 வருஷமாவது இருக்கும் மினிமம். ஏன்னா பெனினாளுக்கு யார் இருக்கிறாங்க? குழந்தைகள் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியாது. ஆனா அன்னாள்கிட்ட வந்து எல்கானா சொல்வார், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா அப்படிம்பார். அன்னாள் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் பார்த்து குழந்தை இல்லைன்னு வரும்போது தான் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பார்? பெனினால கல்யாணம் பண்ணியிருப்பார். ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அப்போ வருஷந்தோறும் எவ்ரி இயர், என்னைக்கு பெனினாள் கன்சீவாக ஆரம்பிச்சாலோ அன்னையிலிருந்து வலி ஆரம்பிச்சு எவ்ரி இயர். ஒருவேளை அன்னாள் சாராள மாதிரி சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று. அந்த காலம் இது. சிலரெல்லாம் நிமிந்து பார்க்கறாங்க, ஓஹோ அந்த காலம். ஆமே, இந்த காலத்துல ஒன்னே சமாளிக்க முடியும். ஆமே, அந்த காலம் இது. வருஷந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார் எவ்ரி இயர். இவ அழுகைக்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தார். கர்த்தர் உன்னை அடைச்சதுனாலதான் நீ அழுறேன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி எழுத வைத்தார்? கர்த்தர் உன் கற்பத்தை அடைத்து வைத்ததினால்தான் இந்த கண்ணீரானால் நிச்சயம் உன் அழுகை மாறும்படியான நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 126 4, 5, 6 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி செபிக்கிறான், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்,
அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் சுமக்கிறவன் சுமக்கிறவன். விதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை யாரா மாத்துறார் தெரியுமா? சுமக்கிறவனா மாத்துறார். சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அவன் எது வரைக்கும் அழுது கொண்டே போவான் தெரியுமா? அதை விதைக்கிறது வரைக்கும். நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல வருடமா நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற, நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. உன் மனதின் பாரங்களை விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. ஆமென். சுமந்து கொண்டு அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு, ஆமென், வேதனையை சுமக்கிறவங்களை நன்மையை சுமக்க வைப்பார். திரும்பி வருவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெனினாளின் வார்த்தையை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போனவளை கர்த்தரின் வார்த்தையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக வைத்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நிந்தையின் வார்த்தை, பரியாசத்தின் வார்த்தை, சாப வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஹalleluya. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆலயத்துக்கு பெனினாளுக்கு வார்த்தையை சுமந்து கொண்டு வந்துட்டு போகும்போதும் பெனினாளுக்கு வார்த்தையே எடுத்துட்டு போகும். ஆமென். ஒரு மணிக்கூர் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் திரும்பி போகும்போது யாராவது ஒருத்தங்க சர்ச்சில், ஆனாலும் சிஸ்டர் நீங்க என்ன இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டா அந்த போட்டதுதான் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு தெரியுமா, நான் சர்ச்சில் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னார். சொல்றோமா? ஆமென். பெனினாளின் வார்த்தையை தாங்க முடியாம சுமந்துட்டு வாரா. சுமந்து கொண்டு ஆண்டு சுமத்துல வச்சுட்டா. கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை தூக்கிட்டு போறா. வேதம் சொல்கிறது, அவள் அதன் பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா வேர்டு, நான் எதை சுமந்துட்டு வரேன்? கண்ணீர்